அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக காலைதோறும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். ஒவ்வொருவரும் காலையிலேயே கேட்டு கமெண்ட் போடுறீங்க. உண்மையிலேயே இதற்கான பலனை நீங்கள் உங்கள் வாழ்விலே ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பீங்க, இனியும் பார்ப்பீங்க. ஏனென்றால் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய வார்த்தையில பண்றதுனால இதற்கான பலன் கை மேலே வருகிறது, மிகுதியாய் வரும். ஏனென்றால் இந்த உலகத்துல சாதாரணமா ஒரு விஷயத்தை செய்யும் போதே அதற்கான பலனை வரும் இந்த உலகம் எதிர்பார்க்குது. ஆனா ஜீவனுள்ள வல்லமையுள்ள இந்த வார்த்தையில நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணும்போது, உங்க இருதயத்திற்கு திருப்பும் போது அது உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்காமல் போகும். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கான வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, ஒருவேளை நீங்க உங்களை குறித்தே ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இல்லை, நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் ஒரு வேஸ்ட்டு, எனக்கு பெரிய அறிவு இல்லை, திறமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எனக்கு எதுவும் பெருசாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமா வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க நான் சாதாரணன்னு, தேவன் சொல்றாரு நீ தான் வெளிச்சம். இந்த உலகத்திற்கு ஒன்று நான் வெளிச்சமா வச்சிருக்கேன். வெளிச்சம் இல்லாம இந்த உலகம் இருந்ததுன்னா இருள்ல கிடந்து எவ்வளவு சீரழிஞ்சு போயிடும். இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. மலையின் மேல இருக்கிற பட்டணமா இருக்கிறீங்க. மலை மேல ஒரு பட்டணம் இருக்குன்னா அது யாருக்காவது மறைந்து இருக்குமா? எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அப்படியாக தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய உயர்வு அப்படிப்பட்டதாக இருக்கும், உங்களுடைய கனம் அப்படிப்பட்டதாக இருக்கும், உங்களுடைய மகிமை எல்லாம் அந்த அளவிற்கு இருக்கும். உங்களை யாராலும் எந்த விதத்திலும் தோற்கடிக்க முடியாது, உங்களை வெட்கப்படுத்த முடியாது, உங்களுக்கு தோல்வி கிடையாது, மறைக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாதுன்ற இடத்துல வச்சிருக்கிறார். எவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அவங்க இருக்கிற இடம், அவங்க போற இடம், எல்லா இடத்துலையுமே பாருங்க தேவன் அவர்களோடு இருந்து ஆசீர்வதித்து அவங்க இருக்கிற இடத்தையுமே பாருங்க செழிப்பானதாக வளமையானதாக மாற்றுறாரு. அதனாலதான் அவங்க போற இடம்லாம் ராஜாக்கள் அவங்க உங்களை ஃபேவர் பண்ணி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. தானியேலா இருக்கட்டும், சாஸ்திரா மேஷாக் யாபேத்தா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது கூட அவங்களுடைய ஞானத்தினால ராஜாக்கள் அப்படியே கவர்ந்து போய் அவங்கள முக்கியமான இடத்துல எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல யோசேப்பை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால காரிய சித்தி உள்ளனா இருந்தான். கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு காரிய சித்தி இருக்கு. உங்களுக்கு நான் எல்லா விதமான ஞானத்தை தேவன் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் சொல்ல போனேன், நானே உன் ஞானமா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், மீட்பா இருக்கிறேன்றாரு. அப்ப எதுல நீங்க குறைவுபட மாட்டீங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தினால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீதிமொழிகள் 11:11 சொல்லுது பாருங்க, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் நிலை பெற்றோங்குமா. செம்மையானவர்களே யாரு? நீங்க தான், தேவனுடைய பிள்ளைகள். நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம், உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தினால அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த குடும்பம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க ஒரு இடத்துல போறீங்க வர்றீங்க, அது நிமித்தம் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அங்க அதனால அவங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம இந்தியாவில் இருக்கிறோம்னா இந்தியாவுக்கு ஆசீர்வாதம். தேவனோட பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் பரவும். ஏனென்றால் நீங்க தான் ஆசீர்வாதத்தினுடைய மையமா இருக்கிறீங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வாதிக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே உங்களை குறித்து நீங்க சாதாரணமா மதிப்பிடாதீங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. மறந்துடாதீங்க. எழும்பி பிரகாசிங்க. உங்களை தேவன் அவ்வளவா உயர்த்திருக்கிறாங்கிறத எண்ணி அவரை துதிங்க. நன்றியோடு இருங்க, போற்றுங்க, ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இதெல்லாம் உணர்ந்து பிசாசினுடைய பொய்யை நம்பாமல் நீர் அவர்களை எவ்வளவோ மகிமைப்படுத்திருக்கிறது உணர்ந்து அதில் செயல்பட்டு பெரிய காரியங்களை கண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.